செயல்புரிய மட்டுமே நமக்கு உரிமை உண்டு, அதன் பலன்களில் அல்ல. பலன்களை அவற்றின் போக்கில் விட்டுவிடுங்கள். விளைவுகளை பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும்? ஒருவனுக்கு நீங்கள் உதவ விரும்பினால் அவன் உங்களிடம் எப்படி நடந்து கொள்வான் என்பதை பற்றியெல்லாம் நினைக்காதீர்கள். நீங்கள் மகத்தான ஒரு செயலை அல்லது நல்ல ஒரு செயலை செய்ய விரும்பினால் அதன் பலன் என்னவாக இருக்கும் என்பதை எண்ணி உங்களை குழப்பிக் கொள்ளாதீர்கள். செயல்புரிதல் என்ற இந்த லட்சியத்தில் கடினமான கேள்வி ஒன்று எழுகிறது. இடைவிடாது செயல்புரிதல் முக்கியம். நாம் எப்போதும் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். வேலை செய்யாமல் ஒரு நிமிடம் கூட நம்மால் உயிர் வாழ முடியாது. அப்படியானால் ஓய்வு என்பது எங்கே? வாழ்க்கை போராட்டத்தின் ஒரு புறம் வேலை. நாம் இதில் சிக்கி வேக வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறோம். மற்றொரு புறம் அமைதியான, அனைத்திலிருந்தும் விடுபட்ட துறவு. சுற்றியுள்ள எல்லாமே அமைதிமயம். ஓசைகள் என்று எதுவுமே இல்லை என்று சொல்லிவிடலாம். தன் விலங்குகள், மலர்கள், மலைகள் இவற்றோடு இயற்கை மட்டுமே உள்ளது. ஆனால் இந்த இரண்டு காட்சிகளுமே முழுமை பெற்றவை அல்ல. ஏகாந்தத்தில் பழக்கப்பட்ட ஒருவனை அலைச்சல்மயமான உலக வாழ்க்கையில் கொண்டு வந்தால் அப்படியே நசுங்கி போவான். கடலின் அடியாழங்களில் வாழும் மீன் மேற்பரப்பிற்கு கொண்டு வரப்பட்டால் நீரின் அழுத்தத்தால் இதுவரை ஒன்றாக இருந்த அதன் உடல் உறுப்புகள் இப்பொழுது அந்த நீரின் அழுத்தம் இல்லாத காரணத்தால் சிதறண்டு போகும். அதுபோல் அலைச்சலும் ஆரவாரமுமான வாழ்க்கைக்கு பழகிவிட்ட ஒருவன் அமைதியான இடத்தில் நிம்மதியாக வாழ முடியுமா? அவன் மிகுந்த மனவேதனைக்கு உள்ளாகிறான். ஒருவேளை அவனது மனநிலை கூட பாதிக்கப்படலாம். ஆனால் ஆழ்ந்த அமைதியிலும் ஏகாந்தத்திலும் இடையிடற்ற செயல்களை காண்பவனும் இடையிடற்ற செயல்களிடையே பாலைவனத்தின் அமைதியையும் ஏகாந்தத்தையும் காண்பவனுமான ஒருவனே லட்சிய மனிதன். சுய கட்டுப்பாட்டின் இரகசியத்தை அவன் கற்றுவிட்டான். அவன் தன்னைத்தானே கட்டுப்படுத்திவிட்டான். பெருநகரின் ஆரவாரமும் நடமாட்டமும் மிக்க தெருவின் வழியே போய்க் கொண்டிருந்தாலும் எந்த ஓசையும் உட்புகாத ஒரு குகைக்குள் அமர்ந்து கொண்டிருப்பது போன்ற பேரமைதியில் அவனது மனம் ஆழ்ந்திருக்கும். அதன் ஊடே அவன் இடையிடற்ற செயலிலும் ஈடுபட்டிருப்பான். இதுதான் கர்மயோக லட்சியம். இதனை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்றால் கர்மத்தின் லட்சியத்தை உண்மையில் அறிந்து விட்டீர்கள். ஆனால் நாம் ஆரம்பத்திலிருந்து தொடங்க வேண்டும். நம்மிடம் வருகின்ற வேலைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு நாள்தோறும் படிப்படியாக நம்மை மேன்மேலும் சுயநலமற்றவர்களாக மாற்றிக்கொண்டே வர வேண்டும். வேலை செய்ய வேண்டும். கூடவே எந்த நோக்கம் நம்மை எந்த வேலையில் ஈடுபட தூண்டுகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். விதிவிலக்கின்றி நமது நோக்கங்கள் சுயநலம் நிறைந்ததாகவே இருப்பதை நாம் ஆரம்ப வருடங்களில் காண்போம். விடாப்பிடியான முயற்சியால் இந்த சுயநலம் சிறிது சிறிதாக மறையும். இறுதியில் ஒரு நாள் சுயநலம் சிறிதும் இல்லாமல் செயல்புரிகின்ற மனநிலையை பெற்று விடுவோம். வாழ்க்கை பாதைகளில் போராடியவாறே சென்று கொண்டிருக்கின்ற நாம் முழுக்க முழுக்க சுயநலம் இல்லாதவர்களாகின்ற வேளை என்றாவது ஒரு நாள் வரவே செய்யும் என்று நாம் அனைவரும் நம்புவோம். அதை நாம் அடைகின்ற அந்த கணமே நமது ஆற்றல்கள் எல்லாம் ஒருமுகப்படும். நமக்கே உரிய அறிவும் வெளிப்படும். சுவாமி விவேகானந்தரின் கர்மயோகம் சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு கடமை என்பது என்ன? கர்மயோகத்தை பற்றி ஆராயும் போது கடமை என்றால் என்ன என்பது பற்றி அறிய வேண்டியது அவசியமாகும். நான் ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் முதலில் அது என் கடமை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது அதை என்னால் செய்ய முடியும். கடமை என்ற கருத்து வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு விதமாக உள்ளது. தன் நூலாகிய குரானில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதுதான் தன் கடமை என்று முகமதியன் கூறுகிறான். வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் தன் கடமை என்று சொல்கிறான் இந்து. கிறிஸ்தவனோ பைபிளில் கூறப்பட்டதுதான் தன் கடமை என்கிறான். எனவே பல்வேறு வாழ்க்கை நிலைகளுக்கும் பல்வேறு வரலாற்று காலகட்டங்களுக்கும் பல்வேறு நாடுகளுக்கும் ஏற்ப கடமை என்ற கருத்தும் பல்வேறு விதமாக மாறுபடுவதை நாம் காண்கிறோம். உலகம் தழுவியதான சில நுண் கருத்துக்களை விளக்குகின்ற
மற்ற சொற்களைப் போலவே கடமை என்னும் சொல்லின் பொருளையும் முழுமையாக விளக்க முடியாது. அதன் செயல்பாட்டு முறைகளையும் விளைவுகளையும் வைத்து ஓரளவுக்கு அதை புரிந்து கொள்ளலாம், அவ்வளவுதான். சில குறிப்பிட்ட காரியங்கள் நம்முன் நிகழும்போது இயல்பாகவோ அல்லது பழக்கத்தின் காரணமாகவோ ஒரு குறிப்பிட்ட வகையில் நடந்து கொள்ளும் உந்துதல் நம்மிடம் தோன்றுகிறது. இத்தகைய உள்ளுந்துதல் எழுந்ததும் மனம் அந்த சூழ்நிலையை பற்றி சிந்திக்க தொடங்குகிறது. அந்த சூழ்நிலையில் என்ன வகையில் நடந்து கொள்வது நல்லது என்று சில வேளைகளில் நினைக்கிறது. வேறு சில வேளைகளிலோ அதே சூழ்நிலையில் அப்படி நடப்பது தவறு என்று நினைக்கிறது. எல்லா இடங்களிலும் கடமையை பற்றிய பொதுவான கருத்து என்னவென்றால், நல்லவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் மனசாட்சிக்கு ஏற்ப நடந்து கொள்கிறார்கள் என்பதை. ஒரு செயலை கடமையாக்குவது எது? ஒரு கிறிஸ்தவன் தனக்கு முன் சிறிது மாட்டிறைச்சியை காண்கிறான். ஒன்று, அவன் அதை சாப்பிட்டு தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், அல்லது இன்னொருவனுக்கு கொடுத்து அவன் உயிரை காக்க வேண்டும். இரண்டையும் செய்யவில்லை என்றால் கடமையிலிருந்து தான் தவறியவனாகவே கட்டாயமாக அவன் எண்ணுவான். ஆனால் ஒரு இந்து அதை சாப்பிட துணிந்தாலோ அல்லது மற்றொரு இந்துவுக்கு அதை சாப்பிட கொடுத்தாலோ அவனும் தன் கடமையிலிருந்து வழுவி விட்டதாகவே நினைப்பான். பயிற்சியும் படிப்பும் ஒரு இந்துவை அப்படி நினைக்க செய்கின்றன. கடந்த நூற்றாண்டில் இந்தியாவில் தக் எனப்படும் பயங்கரமான ஒரு கொள்ளை கூட்டத்தினர் இருந்தனர். யாரை வேண்டுமானாலும் கொல்வதும் அவர்களுடைய பொருட்களை கொள்ளையடிப்பதும் தங்கள் கடமை என்று அவர்கள் எண்ணினர். எவ்வளவு அதிகம் பேரை கொள்கிறார்களோ அந்த அளவிற்கு அவர்கள் தங்களை சிறந்தவர்களாக கருதினார்கள். சாதாரணமாக ஒருவன் தெருவில் சென்று மற்றொருவனை சுட்டு கொன்றுவிட்டால் தான் தவறு செய்துவிட்டதாக அவன் வருந்த வேண்டும். அதுதான் சரி. அதே மனிதன் போர் வீரனாக படையில் சேர்ந்து ஒருவனை அல்ல 20 பேரை கொன்றாலும் தன் கடமையை சிறப்பாக செய்ததாகவே நிச்சயமாக மகிழ்வான். எனவே செயலை கொண்டு கடமை வரையறுக்கப்படுவதில்லை. அதனால் கடமை என்பதற்கு புறசார்பான விளக்கம் தருவது என்பது இயலாத ஒன்று. ஆனால் அகசார்பான விளக்கம் இருக்கிறது. எந்த செயல் நம்மை கடவுளை நோக்கி செலுத்துகின்றதோ அது நற்செயல், நமது கடமை. எது நம்மை கீழ்நிலைக்கு இழுத்து செல்கிறதோ அது தீயது, நமது கடமை அல்ல. அகசார்பான இந்த கோணத்தில் நாம் பார்த்தால் சில செயல்களில் நம்மை உயர்த்தவும் உன்னதமாக்குவதற்குமான போக்கு இருப்பதையும் மற்றும் சிலவற்றில் நம்மை சீரழித்து தீயவர்கள் ஆக்குகின்ற போக்கு இருப்பதையும் காணலாம். பல்வேறு நிலைகளிலும் சூழ்நிலைகளிலும் செயல்படுபவர்களான மனிதர்கள் அனைவரையும் பொறுத்தவரையில் இன்ன செயல் இன்ன போக்கு கொண்டதாக இருக்கும் என்று ஆணித்தரமாக ஒருபோதும் வரையறுக்க முடியாது. ஆனால் எல்லா காலங்களிலும் எல்லா நெறியினருக்கும் எல்லா நாட்டினருக்குமான கடமை என்று மனித குலம் முழுவதுமே ஒரு மனதாக ஏற்றுக்கொண்ட கருத்து ஒன்று உள்ளது. ஒரு சமஸ்கிருத சுலோகம் அதை இப்படி சுருக்கமாக கூறுகிறது: எந்த உயிரையும் துன்புறுத்தக்கூடாது, எந்த உயிருக்கும் துன்பம் தராமல் இருப்பது புண்ணியம், எதையும் துன்புறுத்துவது பாவம். பிறப்பையும் வாழ்க்கை நிலையையும் அடிப்படையாக கொண்ட கடமைகளை பற்றி பகவத்கீதை பல இடங்களில் கூறுகிறது. பிறப்பும் வாழ்க்கையும் சமுதாயத்தில் ஒருவன் பெறுகின்ற இடமுமே அவனது வாழ்க்கையின் பல்வேறு செயல்பாடுகளின் மீது அவன் கொள்கின்ற மனநிலையையும் தார்மீக நிலையையும் பெருமளவிற்கு நிர்ணயிக்கின்றன. எனவே நாம் எந்த சமூகத்தில் பிறந்துள்ளோமோ அந்த சமுதாயத்தின் லட்சியங்களுக்கும் பழக்க வழக்கங்களுக்கும் ஏற்ப நம்மை உயர்த்தவும் உன்னதப்படுத்தவும் உதவுகின்ற செயலே நமது கடமையாகிறது. ஆனால் லட்சியங்களும் பழக்க வழக்கங்களும் எல்லா சமூகங்களிலும் எல்லா நாடுகளிலும் ஒரே போல் இருப்பதில்லை என்பதை நாம் கட்டாயம் நினைவில் கொள்ள வேண்டும். இதனை அறியாததுதான் நாடுகளுக்கு இடையே உள்ள வெறுப்புணர்ச்சிக்கு முக்கிய காரணம். தன் நாட்டின் நடைமுறையை ஒட்டி தான் என்ன செய்தாலும் அவையே செய்யத்தக்கவற்றுள் சிறந்தவை,
அதை கடைபிடிக்காதவர்கள் தீயவர்கள் என்று அமெரிக்கன் கருதுகிறான்.